அண்ணாச்சி தனுஷில் ராகு சொல்லுங்க அண்ணாச்சி அசத்தல் பலன்களை. அசத்தல் பலன்கள் பொதுவாகவே தனுசில் கிரகம் இருக்குது நல்லது. இந்த தனுசு வீடு வந்து ஒரு தரமான வீடு. ஏன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய வகுப்பில் கூட மாணவர்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, மேசத்தில், சிம்மத்தில், தனுசில், கும்பத்தில் 3 வீடுகள் இருந்தாலே அந்த ஜாதகத்தின் தரம் உயரும், அவர் வறுமையிலிருந்து மீள்வார். தனுசுல ராகு இருந்தால் இந்த ஜாதகருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். சுகாதாரத்துக்கு கஷ்டப்பட்டேன், குழந்தை விஷயத்தில் கஷ்டப்பட்டேன், கௌரவத்துக்கு கஷ்டப்பட்டேன், ஏமாந்துட்டேன், நம்பி மோசம் போயிட்டேன், இதெல்லாம் கேளுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்பா. அதே ஜாதகர் 45க்கு மேலே 50 வயசுக்கு மேலே அவன் அடையிற உச்சம் நினைச்சே பார்க்கணும். சுகமே சொல்லு அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி தனுஷில் ராகு சொல்லுங்க அண்ணாச்சி அசத்தல் பலன்களை. அசத்தல் பலன்களை பக்தி இன்பற்றி நேயர்களுக்கு அவர்களுடைய வேண்டுகோளுக்கு எனக்கு ஆமாம், ஒவ்வொரு இடத்துலையும் ராகு இருந்தால் என்ன பலன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். நிறைய பேர் கமெண்ட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாச்சி. இப்போ 2027 முடிப்பீங்களா அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்து இடையில ட்ராக் மாறி. ஆமாம் ஆமாம். இப்போ தனுசுல ராகு இருந்தால் ஆமாம் பாருங்க, நம்ம நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. தனுசு வீடு அதில் போய் ராகு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எந்த கிரகங்கள் இருக்குது, வேறு அங்கே கிரகங்கள் வேறு இருக்குது கூட சேர்ந்துருக்குனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ராகு இருந்தாலே இந்த பலன் வந்து ராகு இருந்தாலே போதும். பொதுவாகவே தனுசில் கிரகம் இருக்குது நல்லதுனாச்சு. இந்த தனுசு வீடு வந்து ஒரு தரமான வீடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே எந்த கிரகம் இருந்தாலும் அது கோதண்ட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கோதண்டம்னா என்னென்னா, இழந்ததை மீட்டக்கூடிய ஒரு அந்தஸ்து தரும், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வீடு. கௌரவம் எனக்கு போயிடுச்சு சார், எனக்கு கௌரவத்தை எதிர்பார்த்து தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ வயசாச்சு உயரலை அப்படின்னாலும் கூட வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வீடு தான் உங்களுக்கு வந்து தனுசு வீடு. தனுசு ஒரு தரமான வீடுன்னா, என்னுடைய வகுப்பில் கூட மாணவர்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, மேசத்தில், சிம்மத்தில், தனுசில், கும்பத்தில் 3 வீடுகள் இருந்தாலே அந்த ஜாதகத்தின் தரம் உயரும், அவர் வறுமையிலிருந்து மீள்வார், அவருக்கு ஒரு வெற்றி பாதை உண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த ஜாதகம் ஜெயிக்க கூடாது. தனுசில் ராகு இருக்குது, சிறப்பான ராகு. தனுசில் ராகு, குருவோட ராகு. இந்த ஜாதகங்கள் வந்து சிரமங்கள்னு ஒரு காலகட்டத்தில் சந்திச்சிருப்பாங்கன்னாச்சு, அது எல்லாத்துக்கும் ஏற்பட்டது. ஆனால் அவங்க அடையக்கூடிய உச்சம் நினைச்சே பார்க்க முடியாது. அதுதான் கோதண்ட ராகு. அதனால கோதண்ட ராகு. தனுசுக்கு அவ்வளோ விசேஷம். தனுசில் ராகு, குருவோட ராகு எங்கே சேர்ந்தாலும் சரி இந்த பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தனுசில் ராகு இருந்தால் இந்த ஜாதகருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா இந்த ராகுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 3, 7, 11 பார்வைன்னு ஆசிரியர்கள் சொல்லப்படுது. அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா, எங்கள் அனுபவத்தில் 3, 11 மட்டும் எடுத்துக்கிறோம். 7ல் வந்து கேதுனால 3, 11 எடுத்துக்கிறோம். அப்போ தனுசு ராகு துலாம் வீட்டை பார்க்கும். துலாம் வீடு பொது வாழ்க்கையில் ஈடுபடுற வீடு. அப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு உயரக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராகு இருக்கும். இன்னொரு பார்வை கும்பத்தை பார்க்கும். கும்ப வெற்றி வீடு, வெற்றிவாக சூழக்கூடிய வீடு கும்ப வீடு. பரிவட்டம் தலையில் கட்டி ஒருத்தனுக்கு மக்கள் பரிவட்டம் கட்டுறாங்கன்னா அது கும்ப வீடு. கும்பத்தில் கிரகம் இருந்தால் பரிவட்டம் உண்டுங்கிறான். அப்போ இந்த ராகு கும்ப வீட்டையும் பார்க்கும், குரு வீட்டிலேருந்து சுக்கிரன் வீட்டையும் பார்க்கும். கரெக்டானச்சு. ஒரு வீடு சனி வீடு, ஒரு வீடு குரு வீடு, ஒரு வீடு சுக்கிரன் வீடு. பேங்கிங், ஃபைனான்ஸு, டீச்சிங்கில் இருக்காங்கல்ல அந்த ஃபேமிலிங்க ஒன்று இருக்கும். பேங்க்கில் இருக்கேன், ஃபைனான்ஸில் இருக்கேன், டீச்சிங்கில் இருக்கேன்னா அங்கங்கே ஒரு ஃபேமிலி இருக்கும். இல்லைன்னா பக்கத்துலேயே அந்த சார்ந்த அளவு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த டச் வந்துடுது, பெரும்பாலும் வந்துடுது. இல்லைன்னா ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு ஒரு கண்டம் தப்பியவர் அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கருத்து வராது. தந்தைக்கு பெண் பிள்ளைகளால் கவலை உண்டு, தந்தையுடன் பிறந்த பெண்ணுக்கு குழந்தைகளால் ஒரு கவலை உண்டு. தந்தை ஒரு கண்டம் தப்பியவர், தந்தைக்கு பெண் குழந்தைகளால் கவலை இருக்கும், தந்தையுடன் பிறந்தவருக்கு ஒரு பெண்கள் கவலை இருக்கும். அது பெண்ணாக இருந்தா அத்தை. ஆமாம். அதே மாதிரி இவங்க டாக்குமெண்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ரெக்கார்டை சரி பார்த்து வாங்கணும். இந்த ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, சில நேரம் ப்ராப்பர்ட்டியில் சில டிஸ்டர்ப் இருக்கும். பணம் கொடுக்கும்போது, அட்வான்ஸ் கொடுக்கும்போது 1 தடவைக்கு 2 தடவை டாக்குமெண்ட்டை செக் பண்ணி வாங்க சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு காலத்தில் பிறந்தவங்க, ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அப்போ ராகு நட்சத்திரம்னா என்ன? திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரத்தில் இங்கே யார் இருக்கா அல்லது லக்ன புள்ளி போய் அதில் நிற்கான்னு கூட பார்த்துக்கலாம். இவங்களுக்கு ராகு கால நன்மை. சர்ப்பம் கண்ணுக்கு தென்பட்டாலும் கனவுல வந்தாலும் அதிர்ஷ்டம் தான். எனக்காவது சர்ப்பம் தென்படுது அப்படின்னா அதிர்ஷ்டம் தான். பாம்பை பார்த்துட்டாலே யோகம் தான். ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு முறை உண்டு, யூரின் இன்ஃபெக்ஷன் உண்டு. ஒரு யூரின் செக் பண்ணிக்கங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரின் இன்ஃபெக்ஷனில் சுண்ணத்து பண்ணுற மாதிரிலாம் வரும். ஒரு தடவை யூரின் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்கள். கண்ணு பல்லு சம்மந்தமாக பார்த்துக்கோங்க, இவ்வளோதான். அல்லது ஸ்கின் சம்மந்தமாக, இவ்வளோதான். இங்கே மைனஸ்ன்னு சொல்லக்கூடியது இதுதான். ஆனால் இவங்களுக்கு படிக்கிற காலத்தில் 2வது திசையாவோ கல்லூரி படிப்பு அந்த +2 10th அந்த +2 கல்லூரி போகிற காலத்தில் அந்த ராகு தசை இங்கேருந்து நடத்தும் போது பெரும்பாலும் நான் சொல்கிறது பெரும்பாலும் வெளியூரில் போய் படிக்கிறவங்க உண்டு, மருத்துவம் படிக்கிறவங்க உண்டு.
அப்போ அப்படி நடத்தினா யோகம் உங்களுக்கு. ரெண்டாவது திசையாவோ 3வது திசையாவோ அது படிக்கிற காலத்தில் வரணும். உங்களுக்கு 14 வயசுக்கு மேலே ராகு திசை வருது சார், இல்லை ஒரு ஆளுக்கு எனக்கு 5 வயசுக்கு மேலே ராகு திசை வருது அப்படின்னா அந்த ராகு திசை உயர்கல்வி தான் கொடுக்கும். சட்டம் படித்து போகிறவங்க, அதே மாதிரி மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு அது இருக்குது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு தலைமை பொறுப்பை இந்த தனுசு ராகு கொடுத்தே தீரும். தனுசு ராகுக்கு தலைமை பொறுப்பு உண்டு. தனுசு ராகுக்கு தவம் இருந்தேன்பா சிலர்லாம். தவம் இருந்தாலும் தனுசில் ராகு கிடைக்காது. கெஞ்சினாலும் கொஞ்ச நாளும் 5ல் குரு கிடைக்காது. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஜோதிடத்தில் பெரியவங்களுடைய வாக்கு உண்டு. அப்போ தனுசு ராகு என்ன செய்யும்னா அந்த ஜாதகரை எந்த சூழ்நிலை உயர்த்தும். கூட்டு முயற்சியில் ஜெயிக்கிறது, அரசியல் அரசாங்க ஈடுபாடு உள்ளவங்களுக்கு அது இருக்கும். ஏன்னா இந்த துலாம் வீட்டை பார்க்குறதுனால இவங்களுக்கு ஒரு முறை வழக்கு சந்திக்க வேண்டியிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை சட்ட ரீதியாக போய் சந்தித்து அந்த ரெக்கார்டை சரி பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இங்கே அந்த இவங்களுக்கு துலாம் வீடு மேற்கொண்டு ஏதாவது பாதித்தது அப்படின்னா இவங்களுக்கு இருதார யோகத்தை கொடுக்கும். அல்லது அப்பா தாத்தா வகையில் யாரும் 2 கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்களான்னு கேட்டால் ஆமாப்பா. துலாம் வீடு பாதிச்சா அப்படின்னா துலாம் வீடுங்கிறது திருமண வீடு. ஆமாம், இது உட்காந்து 11லேருந்து அது கும்பத்தை பார்க்கும். கும்பம் 11ஆம் வீடு. அப்போ யாராவது பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தலைமை பொறுப்பில் இருந்தீங்கன்னா ஆமாப்பாங்க. கோயில் திருப்பணியோ சங்கமோ சமுதாயமோ யாருக்கு 2 திருமணம்னா ஒன்று ஜாதகம் இருக்காரு, அப்பா தாத்தாவுக்கு ஒரு 2 திருமணம் இருக்கும். சூப்பர். இங்கே கூட்டு பத்திரம் ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்கும் பொழுதும் ஜாயிண்டாக வாங்கும் பொழுதும் ரெக்கார்டு சரி பண்ணி வாங்கணும். எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது அக்ரிமெண்ட்டை சரியாக போட்டுக்கணும். ஒரு முறை இவங்களுக்கு ரெக்கார்டு பிரச்சனை வரும். சிலர்லாம் படித்த சர்டிஃபிகேட்டை தொலைச்சி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது இந்த கொஸ்டின். படித்த சான்றிதழை நான் மிஸ் பண்ணி பஸ்ஸில் விட்டுருவாங்க, ட்ரெயினில் விட்டுருவாங்க. ஒரு காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சு தலைவாங்க. இதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் இது கவனமாக இருக்கணும். இங்கே தந்தை வழியில் ஒரு புத்திர தோஷம் இருக்கும். ஒன்று அப்பாவோட பிறந்தவங்களுக்கான்னு கேட்கலாம். புத்திர தோஷம் கூட 2 பெண்ணாக இருந்தாலும் புத்திர தோஷம் தான். இல்லை சார், குழந்தை உருவாகி அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, அது ஒரு தடவை அழிகிறது நாச்சு, 2-3 தடவை அழிஞ்சிட்டு அது தோஷம் வருத்தம் வரும். இல்லை குழந்தை பிறந்து இறந்து போச்சு, ஒரு குழந்தை அவ்வளோ சிறப்பாக இல்லை. கூட்டு தொழில் செய்யும்போதும் கூட்டு முயற்சியில் இடம் வாங்கும் போது கூட்டு முயற்சியில் முதலீடு செய்யும் போதும் கவனமாக இருக்கணும். கூட்டு முயற்சி உள்ளே போனாலே தனுசுராக கவனமாக இருக்கணும். இல்லை யாராவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் விளையாடுறேன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க அப்படின்னாலும் இங்கே என்ன செய்யணும், கவனமாக இருக்கும். நீங்கள் பணத்தை கொடுங்க, அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரேன், கவனமாக இருக்கு. ஆரம்பகால வாழ்க்கையில் பல சோதனைகள், பல அனுபவங்கள், ஞானங்கள் ஏற்படும். பிற்பகுதியில் அந்த அனுபவங்களை பெரிய ஆளா மனைவி உண்டு, மக்கள் உண்டு, வீடு மனை வாகனம் அந்தஸ்தா வாழ வைக்கிற ராகு தனுசு ராகு. தனுசு ராகு 95% சூப்பர்மே. தனுசு ராகு தரமான ராகு. கும்பத்தை பார்க்கறதுனால கோபுரம் போல உயர வைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெளியூர் பயணம், இடம் மாதிரி வெளியே போய் புகழடைகிறது, அந்நிய பாஷை பேசுறது, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். நிச்சயமா. பொன் பொருள் சேர்க்கையை அள்ளி கொடுக்கும். அறிவாற்றல் அதிகம். இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆரம்பத்தில் ஒரு காதல் வரும், கவனமாக இருக்கும். புரியுதா? அப்புறம் கட்டாயிரும் அது. ஆமாம், சிலர் ரொம்ப பேர் கட்டாயிரும். மனைவி பேரில் சொத்துக்கள் வாங்குவாங்க, மனைவி வழி சொத்துக்கள் உண்டு, மனைவி பேர்லையும் சொத்துக்கள் உண்டு, அதெல்லாம் இங்கே செய்யலாம். திருமணத்துக்கு அப்புறம் ஊர் மாற்றம், இடமாற்றம் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் ஒரு எஜுகேஷன் உண்டு. ஆஃப்டர் மேரேஜ் எஜுகேஷனும் ஒரு 40 வயசுக்கு மேலே ஜாதகம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, ஜாதகம் கேட்குறாங்க, அக்குப்ரெஷர் படிக்காங்க, ஏதாவது எம்ஏ படிக்காங்க, லா படிக்காங்க. என் வீட்டம்மா படிச்சிச்சு, நானும் படித்தேன். ஆரம்பத்தில் இந்த படித்து முடித்த இடத்துல இந்த தசாபுத்தி வருது அப்படின்னா எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிடுவாங்க. மத்திய அரசு வேலைக்கு போகிறவங்களாம் இதில் நிறைய உண்டு. பயணங்கள் அதிர்ஷ்டம், ட்ராவலை விரும்புவாங்க. இதுதான் தனுசு ராகு. தனுசு ராகு கேட்க இனிமையாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இருந்தால் பலன் தரக்கூடிய விஷயம்னா அங்கே ஒன்று இருக்கும். 10,000 இருக்கும் கண்டிப்பாக. கெடுக்கிற கிரகம் கொடுக்கும், கொடுக்கிற கிரகம் கெடுக்கும். நல்லதுன்னா அங்கே ஒரு தீமையும் இருக்கும், தீமைன்னா அங்கே நல்லது இருக்கும். ஒரு கதாநாயகி இன்ட்ரோல் வரைக்கும் திருடன், அந்த கதாநாயகி இன்ட்ரோல் பிறகு திருந்தி நல்லவனாக மாறுற மாதிரி. புரியுதா இல்லையா? புரியுது. இது மாதிரி தான் நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி தான். அப்போ பொதுவாக பாவிகளாக இருந்தாலும் தனுசில் உட்காரும் போது அவர்கள் பாவத்தன்மையை சற்று செய்தாலும் கூட அதற்கு 2 மடங்கு சுபத்தன்மையை, மகிழ்ச்சி தரக்கூடிய தன்மையை செய்யாமல் தனுசில் இருக்கும் கிரகம் போகாது. ஆனால் ஒருவேளை தனுசு ராசியாகவே இருந்து சந்திரன் அங்கே இருக்கு, சந்திரனோட ராகு இருக்கு, எப்படி நினச்சிருக்கோம்? இப்போ பாருங்க, அங்கே சந்திரனோட ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தவறே கிடையாது. அங்கே சந்திரனோட ராகு இருந்தாலுமே இவருடைய சிந்தனை ஆற்றல் ரொம்ப கூர்ந்ததாக இருக்கும். அப்போ தாயார் வழியில் தாயாருடைய சர்க்கிள் அப்படின்னு வரும் பொழுது அங்கே யாருக்காவது ஒரு புத்திர தோஷம் இருக்கா, திருமண தடை இருக்கான்னு கேட்டுக்கலாம். ஆனால் சந்திரனோட ராகு சேர்ந்து தனுசில் இருக்கும்போது ஸ்பீடு மைண்டு, மீடியாவிலலாம் பிரமாதமாக இருப்பாங்க. ஸ்பீட் மைண்டு, அது கெடுதல்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா சந்திரனோட பாவி சேர்ந்துருக்கே. இப்போ வேற ஒன்றும் இல்லை, அந்த ராகோட செவ்வாய் சேர்ந்துருக்கு, அல்லது சனி சேர்ந்துருக்கு, அல்லது சூரியன் கூட சேர்ந்துருக்கு. சனி பாவி செவ்வாய் சேர்ந்துருக்கு. 2 பாவி தனுசில் இருக்கட்டும், பிரமாதம் அடிச்சு நகர்த்திடும். அப்படியாச்சு? ஆமாம், அவங்கள
பாருங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா என்னுடைய உயர்நிலையில் தடை, நான் கொஞ்சம் எஃபெக்ட் ரொம்ப போடுதான் கிடைக்கல, எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்தஸ்து கிடைக்கல, என் தந்தைக்கு நிறைய சோதனைகள் வேதனைகள், என் தந்தை போராடி உயர்ந்தார் இப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகருக்கும் சில சிரமங்களை தருமே தவிர இந்த 2 பாவி தனுசில் இருந்துச்சுன்னா உச்சநிலை ரொம்ப உச்சநிலை சார். தனுசில் வந்து தனுசில் கிரகம் இருந்தாலே பிற்பகுதி வாழ்க்கை சுகமாக இருக்கும் சார். என்ன இருக்கும்? பிற்பகுதி வாழ்க்கை. வெற்றியின் வீடு தனுசு சார். தனுசு வீடுக்கு வந்து தனித்துவமே இருக்கு சார். உபதேச வீடு, தலைமை வீடு, வழிகாட்டக்கூடியவங்க, பிறர் மதிக்கத்தக்க வாழ்க்கை தனுசுக்கு உண்டுங்கிறான். இங்க சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிரமாதம். இந்த வீட்டுல சூரியன் இருந்து ராகு இருந்தாலும் சரி, குரு இருந்து ராகு இருந்தாலும் சரி, அந்த குரு ராகு போந்துகிட்டே இருக்கீங்களா? குரு ராகு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள மாதிரி சிரமப்பட்டவங்களும் இல்லை. பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டேன், குழந்தை விஷயத்துல கஷ்டப்பட்டேன், கௌரவத்துக்கு கஷ்டப்பட்டேன், ஏமாந்துட்டேன், நம்பி மோசம் போயிட்டேன், இதெல்லாம் கேளுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்பா. அதே ஜாதகர் 45க்கு மேலே 50 வயசுக்கு மேலே அவன் அடையிற உச்சம் நினச்சே பார்க்க முடியாது. குருராகு ஜாதகத்தில் நான் வந்தால் அதை தான் பார்ப்பேன், டக்கு டக்கு டக்குன்னு பார்ப்பேன். 45 வயசுக்குள்ளே 40 வயசுக்குள்ள அது இருக்குது. குரு ராகு நட்சத்திரம், குரு வீட்டில் ராகு, தனுசு வீட்டில் ராகு, குரு ராகு காம்பினேஷன் சொல்ல உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு போன்றோம். 2 வருஷம் கழித்து வந்து பாரு, 3 வருஷம் கழித்து வந்து பாரு. சரி, கொடுக்காம விடாது. சூரியன் ராகுனாச்சு இல்லை கீழே வைவாக அவர் சூரியன் ராகு சொல்ல வந்தார், நீங்கள் கெடுத்து விட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை, சூரியன் ராகு வந்து அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட பிறந்த பெண் இருந்தால் அவங்கள கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும்னு சொல்லுவோம். தந்தை அப்படிங்கிறவர் ஒரு காலகட்டத்தில் கஷ்டத்தை சந்தித்தவர், இடமாறி உயர்ந்தவர், இவ்வளோதான். ஆனால் பெரும் புகழ் உண்டு ஜாதகருக்கு. அரசியல் அரசாங்கத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? எதிர்பாராத. நீங்கள் பாருங்கள், சந்திரனோட ராகு சந்திரனோட கேது, சூரியனோட ராகு சூரியனோட கேது எங்கே வேணாலும் இருக்கட்டும், அந்த ஜாதகம் மாதிரி அந்த ஜாதகருடைய உயர்வு அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது, சூரியன் ராகு அல்லது சூரியன் கேது, இந்த ஜாதகத்தில் கிரகண தோஷம், நம்ம கிரகண தோஷம். ஆனால் அந்த ஜாதகருடைய வளர்ச்சியை ஒரு காலகட்டத்தில் நினைச்சே பார்க்க முடியாது. என் வாழ்க்கை இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கல, எனக்கு இப்படி ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பல ஜாதகங்கள் இருக்குது. ஜோதிடத்தில் நான் புதுசு தான், 2015 தான் முழுக்க ஜோசியம், 2012 தான் படித்தது, உண்மை அது. இருந்தாலும் அந்த பார்த்த அனுபவங்கள் இருக்கு பற்றியலா, நிறைய ஆய்வு பண்ணுற அந்த ஆர்வம் இருக்கு பற்றியலா. அண்ணாச்சி வகுப்பே போடுறேன், சில கிரகமைப்புகள்லாம் ஜெயிக்கும்னா ஜெயிக்கும். அதான் வகுப்பே போடுறோமே, ஆய்வு வகுப்பே போடுறோம். இப்போ பாருங்க, ஜாதகத்தை பார்க்கணும், எவ்வளோ ஜாதகம் பார்க்கணும், எவ்வளோ ஜாதகங்களை பார்க்கும். அது வகுப்பில் சொல்லித்தர மாணவர்களுக்கு, நம்மகிட்ட படிக்கிற மாணவரோட எளிய முறையில் இருக்குங்காங்க. நிறைய பேருக்கு வகுப்பு தெரிய மாட்டாங்க, இப்போ வந்து வேகமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த ஆங்கிலம் நான் யோசிக்கவே இல்லை நினச்சின்றாங்க. நீ சொல்கிற ஆங்கிலம் யோசிக்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ இது ஒரு புதிய விதமாக இருக்குது, கரெக்டாகவும் இருக்கும் சார். 2 பாவி சேர்ந்தாலே அந்த ஜாதகம் டாப்பு தான் சார். அவருக்கு எதிர்காலம் இருக்குன்னு நம்பி இருக்கலாம் சார். கடவுள் கூட இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் புதன் ராகு இருந்துச்சுன்னா நினச்சி கல்வி வந்து அவங்க பாருங்க, தனுசுல புதன் ராகு இருந்துச்சுன்னா நினச்சி இப்படிப்பட்ட ரெக்கார்டையும் எடுத்து படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தொலைஞ்சு போன ரெக்கார்டை புதுப்பிச்சிருவாங்க. நான் சொல்ல புரியுது, இந்த சோடி எழுத்துக்களை படிக்கிறவங்க படிக்கலாம், அதெல்லாம் இருப்பாங்க. நல்ல கல்வி உண்டு, அந்நிய பாசை உண்டு. அங்கே எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு யார் வேணாலும் இருக்கலாம். ராகோட தனுசு வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் ஜாதகருக்கு உயர்வு தான். சுக்கிரன் ராகு சுக்கிரன் ராகு அங்கே இருக்கும்போது என்ன அப்படின்னு நினச்சி அத்தை வழி உறவுகளை தான் கவனிக்கணும். இவருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்துக்கணும். பொருளாதாரத்தில் மேன்மை உண்டு. ஒரு தரம் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டேன்னு கேட்டால் ஆமாப்பாங்க, இவங்க பிரம்மாண்டமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரு, பங்களா, வீடுங்கிற யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அதான் இவங்க யோசிக்கிறது பிரம்மாண்டமாக இருக்குமே. ராகுவே யோசிக்கிற பிரம்மாண்டமாக இருக்கும், சுக்கிரனோட சேர்ந்து இன்னும் பிரம்மாண்டமாக. ஆமாம், இவங்களுக்கு தீய பழக்கம் இல்லாமல் இருக்கணும். சந்திரனோட ராகு தனுசுலையும் சுக்கிரனோட ராகு தனுசில் இருக்கும்போது ஸ்மோக் ட்ரிங்க்ஸுங்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும், வேற ஒன்றும் கிடையாது சார். பொதுவாகவே தரமான வீடு தனுசு வீடு, உங்களுக்கு ஒரு தன்மையை தரக்கூடிய வீடு தனுசு வீடு. தனுசுக்கு ஒரு நல்ல மனசு உண்டு. நெஞ்சாத நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்லுங்க. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம்.